நண்பர்களே, இந்த செடியை பார்க்க முயற்சி செய்யுங்கள். இதை அடையாளம் காண முயற்சி செய்கிறீர்களா? நீங்கள் ஒருமுறையாவது இந்த செடியை எங்கேயாவது பார்த்திருப்பீர்கள். இந்த செடியின் பெயர் நித்திய கல்யாணி என்று கூறுவார்கள். இந்த செடியின் மதிப்பு நான் சொல்வதாக இருந்தால் சுமார் 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. இந்த செடி உண்மையில் மதகாஸ்கர் நாட்டின் பூர்வஜ செடி ஆக இருந்தது. ஆகவே இதை நாம் மதகாஸ்கர் பறவைங்கள் என்று கூறுகிறோம். இந்த செடி மிகவும் கடினமான செடி. நீங்கள் இதை எந்த விதமான வானிலை உள்ள இடத்திலும் வளர்க்க முடியும். மிகவும் வறண்ட பகுதிகளான இடங்களிலும் வளரும். ஆனால் நாம் மனிதர்கள் எளிதில் கிடைக்கும் பொருட்களை மதிப்பதில்லை. எங்களுக்கு எளிதாக கிடைக்கும் எப்பொழுதும் அருகில் இருக்கும் மனிதர்களை நாம் மதிப்பதில்லை. இதேபோன்று எளிதில் கிடைக்கும் இந்த மூலிகையை நாம் உபயோகிப்பதில்லை. இதிலிருந்து 2 காம்பவுண்ட் எடுக்கப்படுகின்றன. அவற்றிற்கு வின்பிளாஸ்டின் மற்றும் வின்கிரிஸ்டின் என்று கூறப்படுகிறது. புற்றுநோய் செல்லுகள் பரம்பரையாக மிக வேகமாக வளர்கின்றன. இந்த வின்பிளாஸ்டின் மற்றும் வின்கிரிஸ்டின் இரண்டும் புற்றுநோய் செல்லுகளின் வேகமாக வளர்ந்து பெருகும் திறனை இடையில் தடுக்கின்றன. இதுவே காரணம். கீமோ மருத்துவத்தின்போது இந்த செடியிலிருந்து எடுக்கப்பட்ட 2 காம்பவுண்ட்களின் பிளாஸ்டின் மற்றும் வின்கிரிஸ்டின் புற்றுநோய் நோயாளிக்கு அளிக்கப்படுகின்றன. அதனால் தான் நான் சொல்கிறேன், இந்த செடி 11,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றது. இது புற்றுநோய் நோயாளிகளுக்கு சஞ்சீவினி மூலிகை கழிக்க குறைவாக இல்லை.